ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் கீதா லைஃப்லேருந்து கீதா பேசுகிறேன். நேற்றுக்கு ஒரு வழியாக கிறிஸ்மஸ் முடிஞ்சு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம மார்னிங் பழையபடி நம்ம ஒர்க்குக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கே ஒர்க்குக்கு வந்திருக்கோம்ல, மார்னிங் இங்கே டிஃபனும் லஞ்சும் செய்யணும். நான் எப்போதுமே இங்கே 6:30க்கு தான் வருவேன். இப்போ அந்த பையனுக்கு ஸ்கூல் லீவுனால இப்போ 8:00 வந்திருக்கேன். இங்கே டிஃபன் லஞ்சும் செஞ்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு துணியெல்லாம் காய போட்டு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம இங்கே தான் வேலை பார்க்குறோம். ஷிவாரா ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்கே நிறைய கலெக்ஷன், நிறைய டிஃப்ரெண்ட் எலகனான கலெக்ஷன்னு எல்லாமே தமாரா எல்லாமே இங்கே சூப்பராக பண்ணுவாங்க. அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு அந்த இது என்னோடய வீடியோவில் போடுறேன், ஃபுல் வீடியோ எடுத்து. இப்போ வாங்க நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் நம்ம இங்கேருந்து கேட்டு திறந்து வரையில் இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா பால் பாக்கெட் இருக்கும். அந்த பால் பாக்கெட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் காஃபி போட்டு கொடுக்கலாம். சரி வாங்க, நீங்களும் என்னோட இன்றைக்கி என்னென்ன லன்ச் பண்ணுறேன், என்ன டிஃபன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி இப்போ என்ன லஞ்ச் அப்படின்னா, இந்த பருப்பு போட்டு பருப்பு உருண்டை குழம்பு, கோவக்காய் ஃப்ரை, இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை, அப்புறம் காலை டிஃபனுக்கு பொங்கல், இது சாதம், இது காலைல காஃபிக்கு பால். எவ்வளோ மனசுக்குள்ள கவலை இருந்தாலும் காலைல மார்னிங் இந்த மணி பிளான்ட்டை பார்த்தோன்னே மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஹாப்பி வந்துடும். அது ஏன்னே தெரியல. சரி, நான் அந்த லஞ்ச் டிஃபன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வரேன். நான் சொன்னது மாதிரி எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ மணி 11:00. நம்ம 8:00 இங்கே வந்தோம். 11:00 ஃபுல்லாக டிஃபனு லஞ்சு பாத்திரம் வாஷ் பண்ணுறது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் செஞ்ச லஞ்சு நான் சொன்னது மாதிரியே சாதம், சுட சாதம், அப்புறம் கோவக்காய் ஃப்ரை, அப்புறம் இந்த பருப்பு உருண்டை போட்டு குழம்பு, அப்புறம் இது பருப்பு பசங்களுக்கு, இது சேப்பங்கிழங்கு பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வேலையும் முடிஞ்சிச்சு. சரி பார்க்கலாம், நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படின்னு பார்க்கலாம். இது 11 மணிக்கு இந்த ஒர்க்கை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் திரும்ப பிரியாக்கா வீட்டுக்கு போகணும். பிரியாக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கே லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணுறேன். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம லைஃப் போகுது. இப்போ காலையில் மார்னிங் இந்த ஒர்க் முடிஞ்சிச்சா, இதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு வீட்டில் போய் வேலை பார்க்கணும். அதை முடிச்சு இப்போ சில இடத்துல நம்ம வேலை பார்க்குறம்போது நம்ம வேலை பார்க்குறோம், ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது இது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பயத்தோட வேலை பார்ப்போம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி பேக்கரியில் வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டில் வேலை பார்ப்போம்ல, அது மாதிரி தான். நம்மள எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. வந்தோடனே அந்த அம்மா டிஷ்ஷெல்லாம் சொல்லிடுவாங்க. நம்ம பாட்டு நமக்கு அவங்க சொன்னதை நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய மார்னிங் ரொட்டீன். நான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் நினச்ச காரியம் நடக்கும். இப்போ தான் லைஃப்பில் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்போம், நம்மளும் ஏதாவது நம்ம பண்ணுவோம், நம்ம பிடிச்சதை பண்ணுவோம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். அதே டைம் இந்த வீடியோ எடுத்து மொத்தமாக எடிட் பண்ணி உட்காந்து இதெல்லாம் டைம் எனக்கு இல்லை. அது எனக்கு தெரியவும் செய்யாது. என்னால் முடிஞ்சது நான் தெரிஞ்ச கொஞ்சம் இதை எடிட் பண்ணுறது எப்படி போடுறதுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நான் என்ன பேசுகிறேனோ, அப்போதைக்கு என்ன வீடியோவில் எடுக்கிறேனோ அதை நான் அப்படியே தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி அதில் எடிட்லாம் கிடையாது. எனக்கு எடிட் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சிடும். இனிமேல் போக போக அதெல்லாம் கற்றுக்கிடணும். எனக்கு ஒரு ஆசை, அப்போலேருந்து ஆசை. அது கொஞ்சம் இதனால் இதாக இருந்துச்சு. ஓகே, நான் மற்ற இதை நான் பிரியாக்கா வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் பேக்கரிக்கு மறுபடியும் 1:00 பேக்கரிக்கு போகணும். இப்படி தான் என் லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ இந்த தடவை கொஞ்சம் லீவு வரும், நான் சொல்கிறேன். அப்போ நம்ம வெளியில் நம்ம கோயிலுக்கெல்லாம் போகணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்போதைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீதா லைஃப் ஸ்டைல், கீதா லைஃப்பில் என்ன நடக்குதோ அது அப்படியே வரும். பாய்.